மயிலாடுதுறையில் 8வது நாளாக நடைபெற்று வரும் புத்தக திருவிழா பள்ளி, கல்லூரி மாணவர்களின் வருகையால் களை கட்டியது. இதுவரை ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வாகனங்களை அனுப்ப நிர்பந்திக்கப்படுவதாக தனியார் பள்ளி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் மாவட்ட நிர்வாகம், பள்ளிக் கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இதில் 65 புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தினசரி பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இன்று 8வது நாளாக நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டதால் புத்தக திருவிழா மாணவர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. புத்தக திருவிழாவில் இதுவரை சுமார் ரூபாய் 25 லட்சம் அளவிலான புத்தகங்கள் விற்று தீர்ந்துள்ளன. இந்த புத்தக திருவிழாவிற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம் மற்றும் தரங்கம்பாடி ஆகிய 4 தாலுகாக்களில் இருந்தும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை அந்தந்த கல்வி நிலையங்களில் இருந்து அழைத்து வர வாகனங்களை அனுப்புமாறு தனியார் கல்வி நிலைய உரிமையாளர்கள் நிர்பந்திக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்களை ஏற்றி செல்வதற்காக அனுப்பப்படும் வாகனங்கள் பள்ளி நேரத்தை கடந்த பின்னர் திரும்ப அனுப்பப்படுவதால் தங்கள் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை குறித்த நேரத்தில் அவர்களது வீட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியவில்லை என்றும், இதனால் பெற்றோர்கள் தங்களிடம் தகராறில் ஈடுபடுவதாகவும் தனியார் பள்ளி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.